ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோல ஐஐடி மெட்ராஸ் பற்றி சொல்லியிருந்தோம். ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு எப்படி சேரணும், அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, தென் அந்த காலேஜில் என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம், அந்த இன்ஸ்டியூட் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ஐடின்னு சொல்லப்படுற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 31 என்ஐடி இருக்குங்க. அது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கு. டாப் ரேங்கிங் இருக்கக்கூடியது நம்ம திருச்சி என்ஐடி திருச்சி தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 31 என்ஐடியில ஏன் என்ஐடி திருச்சி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லயும் கூட பாத்தீங்க அப்படின்னா என்ஐடி திருச்சி 9வது இடத்துல இருக்கு. அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கக்கூடிய டாப் லெவல் இருக்கக்கூடிய என்ஐடினா அது திருச்சி தான். தென் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லயும் ஃபர்ஸ்ட் 8 இடத்த ஐஐடிக்கு அப்புறம் 8வது இடத்துல 9வது இடத்துல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் என்ஐடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது திருச்சி தான். இது வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1964 ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்து அதுக்கப்புறம் என்ஐடி அதை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா மாத்திட்டாங்க. இது வந்து திருச்சிராப்பள்ளியில அமைஞ்சிருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ல இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ஸோ என்ஐடியா இருக்கட்டும் ஐஐடியா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய விதமான அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் வந்து எம்எஸ், பிஹெச்டி, அதுக்கு மட்டும் இல்லாமல் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு நிறைய விதமான சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ஐடியில உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னேன் இல்லைங்களா, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம இந்த கேம்பஸோட எவ்வளவு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 800 ஏக்கர்ஸ் இருக்குங்க. அதாவது ஒன் ஆஃப் த இந்தியாவிலேயே பெரிய ஒரு என்ஐடி கேம்பஸ்னா அது நம்ம வந்து திருச்சி சொல்லலாம். கிட்டத்தட்ட 800 ஏக்கர்ஸ் இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டெலிகாம் சென்டர் இருக்கு, நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி வேற என்ன விஷயங்கள் அப்படி அப்படி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் மெமோரியஸ் கிளப்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் சொல்லிட்டு நிறைய விதமான யூனிட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. என்ஐடியில வந்து டாப் நம்பர் இருக்கக்கூடிய வந்து திருச்சிதான். அப்படிங்கிறப்ப என்ன காரணம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளேஸ்மெண்ட்ஸுங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கில் இருக்கக்கூடிய வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்னா என்ஐடி அப்படின்னா அது திருச்சி தான். ஏன் வந்து பாத்தீங்கன்னா விதமான இன்னோவேட்டிவான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அனுப்புறதா இருக்கட்டும், தென் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் வந்து இன்னும் உங்களுடைய கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு என்னென்ன தேவையோ அதை பத்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களும் வந்து என்ஐடியில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கறதுனால நம்பர் 1ல என்ஐடியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஐஐடி மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஐஐடி இன் இந்தியா, அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி நம்பர் 1 என்ஐடி ஆஃப் இந்தியா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். 10th 11th 12th முடிச்சு ஜேஇஇ மெயின் தேர்வை வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு அதுலயும் அதிகப்படியான டாப் ரேங்கிங் இருக்கணும் மட்டும்தான் என்ஐடியில் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். காலேஜ்ல படிக்கிறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, தென் வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் சரி, தென் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.